வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னம் மற்றும் லக்ன புள்ளியின் ரகசியம். அதை 1ஆம் வீடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்னம்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லக்ன புள்ளியின் ரகசியம் அது என்ன சொல்லுது, லக்ன புள்ளி என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பட் ப்ராப்ளம் ஜென்ரலா 1ஆம் வீடு என்ன தரும், என்ன அமைப்புகள் அப்படின்றதையும் பார்த்தோம். ஏறக்குறைய 3மே ஒன்றாகத்தான் இருக்கும். சரி, லக்னம் என்றால் என்ன? உங்கள் எண்ணத்தை குறிப்பதுதான் லக்னம். லக்னம் என்பது நீங்கள் இல்லை. லக்னாதிபதி என்பதுதான் நீங்கள். லக்னம் என்றது உங்கள் எண்ணத்தை குறிப்பது. நீங்களும் லக்னாதிபதியும், அதாவது எண்ணமும் லக்னாதிபதியும் சேரும் பொழுதுதான் ஜாதகராகிய நீங்கள் பிறக்கிறீர்கள். இதுதான் உண்மை. இது லக்னம் அப்படின்ற அமைப்பு. அடுத்து இந்த லக்னத்துக்குள்ளேருந்து என்னென்னலாம் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேருந்து உங்களுடைய குணாதிசயம் தெரிய வரும். உதாரணத்திற்கு அப்படின்னு எடுத்துப்போம். நீங்க ஒரு கன்னியா லக்னம். அப்போ ஒரு கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்தில் பிறந்தவர் அந்த லக்னத்தை யாருமே தொடர்பு கொள்ளலை, எந்த கிரகமுமே தொடர்பு கொள்ளலை. அப்ப லக்னம் இயல்பாக இருக்கு அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லிடுவாங்க, எல்லா ஜோதிடரும். அப்ப அந்த லக்னம் கன்னியா லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம்ன்றது ஒன்று இருக்கும். என்ன குணாதிசயம் இருக்கும்? ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் கொண்டவராக இருப்பேன். எதையும் ஒரு அணுகுமுறையே ஒரு பகுத்தறிவோட அணுகுமுறை கொண்ட ஒரு ஜாதகராக இருக்க முடியும். மற்றும் அந்த லக்னத்திற்கு புதனுடைய காரகம் புதன், லக்னாதிபதி புதன் அப்படின்ற ஒரு அடிப்படையில், மற்றும் லக்னம் ஒரு விதமாக ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு லக்னம். அது புதனே இரட்டை தன்மை தானே. இரட்டை தன்மை கொண்ட லக்னம் மற்றும் அது உபய லக்னம் அப்படின்னு ஒரு சில நம்ம பிரிக்கிறோம். இந்த அடிப்படையில அந்த கன்னியா லக்னம் அப்படின்றது உங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த கேரக்டரைசேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும். ஆக ஒரு அனலிட்டிக்கல் பிரெயினோட, அனலிட்டிக்கல் மோட்டிவோட நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரா இருக்கீங்கன்னா, லக்ன புள்ளின்றது என்னன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பைஃபகேஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுகமாக உங்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன சார் மறைமுகம் அப்படின்னா, அந்த கன்னியா லக்னத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கன்னியா லக்னத்துல உள்ள உத்திர நட்சத்திரம் 3 பாதம் இருக்கு, மற்றும் ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதம் இருக்கும், மற்றும் சித்திர நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம். எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும் 9 பாதம் இருக்கு. அப்ப இந்த லக்ன முனை நீங்க பிறக்கும் பொழுது அந்த நேரம், அந்த நொடி எந்த முனையில் அமைகிறது? ஒரு உதாரணம், உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமைகிறது, இல்ல உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமையுது அப்படின்னா, அதே அனலிட்டிக்கல் பிரெயின் தான், ஆனால் உங்களுக்கு ஆளுமை தன்மையும் கூட சேர்ந்திருக்கும். அந்த நம்ம ஆளுமை ஜாஸ்தியாக பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் அதில் மறைந்திருக்கும். இது ஒரு லக்ன புள்ளியை வச்சு எடுக்கிறது. இது மாதிரி நிறைய இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான். அதுவே ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு, சந்திரனுடைய லக்ன புள்ளியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா, அந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒரு இரக்க குணம் படைத்த ஒரு பயந்த சுபாவம். நான் சொல்றது லக்னத்தை வேற யாரும் தொடர்பு கொள்ள, இரக்க குணம் படைத்த ஒரு விதமான ஒரு பயந்த சுபாவத்துடன். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு, பயந்த சுபாவத்துக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஜென்ரலா பயந்த சுபாவத்துடன் எதை எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய அமைப்புகளுக்குள்ள வந்துடும் லக்ன புள்ளி ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கும்போது. அதன் பிறகு ஒருவேளை சித்திர நட்சத்திரம் செவ்வாயோடைய அமைப்புல லக்ன புள்ளி வந்துருச்சு. சித்திரையில வந்துருச்சுன்னா கோபம். செவ்வாய் ஒரு கோபக்காரர், அவசரக்காரர். இதே அனலிட்டிக்கல் பிரெயின் தான், ஆனா அதே அவசர குணமும் சேர்ந்து இருக்கும். ஒரு லக்னத்திற்குள் இத்தனை வேறுபாடுகள். அந்த அவசர குணம்னு செவ்வாயோடைய வருது அப்படின்னா, கோபமும் செவ்வாயோட தான். அப்போ ஒரு லக்னத்திற்குள் உங்களுடைய குணாதிசயங்களே இவ்வளவு தூரம் இருக்கு. இதை தாண்டி அந்த லக்ன புள்ளிக்கு அந்த செவ்வாயோ, அந்த சந்திரனோ மற்றும் அந்த சூரியனோ எத்தகைய தன்மையில் யாருடன் சேர்ந்திருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்ற அடுத்த அடிப்படையெல்லாம் கோர்க்கும்போதுதான் உங்களுடைய குணாதிசயங்கள் வெளியில வரும். இது குணாதிசயம் மட்டும்தான்.
லக்னம்ன்றது உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்காக வந்து இப்போல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கோம்னா 2 வருஷம் ஜோசியம் கற்றுக்குறோம், போய் நம்ம ராசி பலன் போடுறோம். 1 வருஷம் தான் ஜோதிடம் போடுறோம். ஆன்லைனில் வீடியோஸ் வருது, என் வீடியோ பார்க்குறீங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, அந்த வீடியோஸை பார்க்குறீங்க, உடனே ஜோதிடத்தில் அப்படியே கை வந்துருச்சு, நமக்கு வந்து ஜோதிடம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு போகிறீங்க. இது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி போனால் ஜோதிடம் வராது. அப்போ 15 வருஷம் 20 வருஷம் படித்த ஒரு அனுபவத்தில் உணர்ந்த நாங்கள் மற்றும் இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதை நோக்கி போறாங்க? நாங்க இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் படிச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே இருக்கிற நாங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் நிறைய இருக்குதுன்னு தோணுது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம்லாம் படிச்சுட்டு இந்த லக்னம் சுபத்துவமாக இருக்கு, கோடிகளை இந்த லக்னத்தால தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தம். உண்மையிலேயே சொல்றேன். இந்த லக்னம் பாபத்துவமா இருக்கு, சனி செவ்வாய் தொடர்போட இருக்கு, ராகு உக்காந்துக்கிட்டு இருக்கு, அதனால இந்த ஜாதகர் ஃபிட் ஃபார் நத்திங், இந்த ஜாதகருக்கு எதுவுமே அமையாதுன்னு சொல்றதெல்லாம் அபத்தம். லக்னமும் லக்னாதிபதியும் உங்களை தான் குறிக்கிறார். கீழே விழுந்துட்டீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது, தொடச்சிட்டு நகர்ந்து போறீங்களா, அதை மறந்துட்டு நகர்ந்து போறீங்களா, இல்லை அந்த இடத்துலயே உட்காந்து அடிபடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது தான் லக்னம் மற்றும் லக்னாதிபதி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி அணுகிறீர்கள் அப்படின்றது தான் லக்னமும் லக்னாதிபதியும். லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்குன்னா உடனே கோடிகளை சம்பாதிப்பான் அப்படின்ற அடிப்படைக்குள் போகாதீர்கள். லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கார்கள். லக்னாதிபதி உச்சம், லக்னம் நல்லா இருக்கு, ஒரு தனுசு லக்னம், லக்னாதிபதி உச்சம், அவர் எதையுமே கவலைப்பட மாட்டார். அவருக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் மேற்கொண்டு நகர்ந்து போவார். லக்னாதிபதி உங்களை குறிக்கிறார். லக்னம் உங்கள் எண்ணத்தை குறிக்கிறது. லக்னம் சுபத்துவமாக இருக்கு, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்களுக்கு நோய்வாய் இல்லாமல் நல்ல உடம்புடன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேற்கொண்டு பார்த்து நகர்ந்து போகக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோய்வு அப்படின்றது உங்களுக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்றது தான் அமைப்பு. குரு உச்சமா இருக்குது, லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, அதனால வந்து எனக்கு வந்து காசு கோடி கணக்குல கொட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஜோதிடம் இல்லை. லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கார்கள், லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கார்கள். இதெல்லாம் ஜாதகத்தை 9 கிரகங்களையும் 12 பாவகங்களையும் அலசினதுக்கு பிறகு போடக்கூடிய அமைப்புகள் மட்டுமே அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் லக்ன புள்ளிக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு சில ரகசியங்கள். இது மட்டும் கிடையாது, இதை வச்சு இன்னும் நிறைய இருக்கு. லக்ன புள்ளியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், லக்னத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். ஒரு 10 நிமிஷம் வீடியோல எல்லாமே சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் மேம்போக்காக திரியை தூண்டி தான் என்னால் விட முடியும். மற்ற அமைப்புகளை போய் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறதுன்றது படிச்சுக்கிட்டே இருக்கும். 2 வருடம் படித்து விட்டால், ஜோதிடம் படித்து விட்டால் கையேறி விட்டது என்ற அர்த்தம் இல்லை அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இது வந்து மேண்டேட்ரி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்றது ஜோசியத்துக்கு அவ்வளவு பொருந்தும். 20 வருஷம் ஆகி நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் உண்மை. ஸோ அதன் அடிப்படையில் லக்னம் 1ஆம் வீடு மற்றும் லக்ன புள்ளி அப்படின்றதுடைய ரகசியங்கள் அப்படின்றதுல லக்ன புள்ளி உங்களுடைய மறைமுகமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கும், மற்றும் லக்னம் அப்படின்றது நேர்முகமாக உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும். லக்னத்துடன் குரு தொடர்பு கொள்கிறார். லக்ன புள்ளி செவ்வாயின் சாரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு, சித்திரையில் விழுந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோவக்காரன்றது வெளியில யாருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. மற்றும் அந்த செவ்வாயோடைய அடுத்த தொடர்புகள், எண்ணங்கள் அதெல்லாம் மற்ற கிரகங்களோட இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கங்க. இதுதான் பேசிக்காக லக்னம், லக்ன புள்ளி மற்றோடைய ரகசியம். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.